யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய கப்பலா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சின்ன ஓட்டை போதும் மொத்தமா கடலுக்குள்ள மூழ்கிடும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நீங்க வெளியே சொல்ற ஒரே ஒரு ரகசியம் உங்க வருஷக்கணக்கான உழைப்ப ஒரே நிமிஷத்துல அழிச்சிடலாம். எவ்ளோ ஆழமான வார்த்தைகள் பாருங்க. இத சொன்னவர் மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரியா சாணக்கியர். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முழு பகுப்பாய்வுக்கும் அவரோட இந்த ஞானம் தான் வழிகாட்ட போகுது. இந்த ஒரு வரிதான் நாம தெரிஞ்சுக்க போற எல்லா ரகசியங்களுக்கும் அடித்தளம். சாணக்கியரோட இந்த எச்சரிக்கைய நாம சரியா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்க உயிர்த்தோழனா இருக்கிறவரு நாளைக்கே உங்களுக்கு எதிரியா மாறலாம் இல்லையா? அப்படி நடக்கும்போது நீங்க அவங்ககிட்ட சொன்ன ரகசியங்கள் தான் உங்களுக்கு எதிரா அவங்க பயன்படுத்துற முதல் ஆயுதமா இருக்கும். சரி, அந்த 4 ரகசியங்கள் என்னென்ன பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் சாணக்கியர் ரகசியமா இருக்கணும்னு இவ்ளோ அழுத்தமா சொல்றாரு? இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் மத்த எல்லாமே புரியும். சரி, நாம பார்க்க போற முதல் ரகசியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க சமூக அந்தஸ்தையும் பாதுகாப்பையும் நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா, உங்க உண்மையான பண நிலவரத்தை, அதாவது உங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை ஒருபோது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இது ஒரு இருமுனை கத்தி மாதிரி, 2 பக்கமும் ஆபத்து. ஒருவேளை நீங்க பண கஷ்டத்துல இருக்கீங்கன்னு சொன்னா இந்த சமூகம் உங்களை மதிக்காது. எங்க கடன் கேட்டுடுவீங்களோன்னு பயந்து உங்களை ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. சரி, இதுக்கு நேர்மாறா நீங்க ரொம்ப வசதியானவர்னு காட்டிக்கிட்டா உங்களை சுத்தி ஒரு கூட்டம் வரும். ஆனா அது உங்க மேல அக்கறை கொண்ட கூட்டம் இல்ல, உங்க பணத்தின் மேல அக்கறை கொண்ட கூட்டம். அப்போ என்னதான் தீர்வு? சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றார். பண பிரச்சனைய பேசி தீர்க்க முடியாது, மௌனமா உங்க கடின உழைப்பால தான் தீர்க்கணும். உங்க பர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கும் உங்க கடவுளுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்தது 2வது ரகசியம். இது கொஞ்சம் உணர்வுபூர்வமான விஷயம். இதை நீங்க வெளியே சொன்னா உங்க எதிரி கையில நீங்களே ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொடுக்கற மாதிரி. அதாவது உங்க தனிப்பட்ட பலவீனங்கள், உங்க கடந்த கால தோல்விகள், நீங்க பட்ட அவமானங்கள், இதையெல்லாம் ஒருபோதும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இது கேட்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் நிஜம். நீங்க உங்க கஷ்டத்தை சொல்லும்போது அப்போதைக்கு ஐயோ பாவுன்னு ஆறுதல் சொல்லலாம். ஆனா அதே ஆளுங்க நாளைக்கு ஒரு சின்ன சண்டை வந்தா போதும் முதல்ல குத்தி காட்டுறது நீங்க சொன்ன அந்த பலவீனத்தை தான். அதனால உங்க பலவீனங்களை மத்தவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கதையா மாத்தாதீங்க. அது உங்களுக்கு மட்டுமான பாடம். அதை மனசுக்குள்ள வச்சு அதிலிருந்து கத்துக்கிட்டு உங்களை நீங்களே பலப்படுத்திக்கோங்க. 3வது ரகசியம். இது நம்ம பல பேர் தெரியாமலே செய்யற ஒரு பெரிய தப்பு. இது உங்க குடும்பத்தோட மரியாதைய உங்க கையாலேயே நீங்க அழிக்கிற ஒரு செயல். அதாவது உங்க வீட்டு பிரச்சனைகளையோ உங்க பார்ட்னரோட குறைகளையோ பொது இடத்துல பேசவே கூடாது. நீங்க சின்னதா ஒரு வருத்தத்துல சொல்ற விஷயம் வெளியே போகும்போது ஊசி அளவுக்கு இருக்காது, மலை அளவுக்கு மாறிடும். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் மசாலா சேர்த்து கடைசியில உங்க குடும்பத்தையே ஒரு கேலி பொருளா மாத்திடுவாங்க. இது உங்க குடும்பத்தோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பாத்துரும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். மனசுல இவ்ளோ பாரம் இருக்கு, அதை யாருக்கிட்டையாவது சொல்லாம எப்படி இருக்கிறது? ஆமா, அது நியாயமான கேள்விதான். மனுஷன்னா மனசு விட்டு பேச தோணும். அப்போ என்னதான் வழி? இதுக்கு சாணக்கியர் சொல்ற தீர்வு ரொம்பவே ஆழமானது. அதுக்கு பேரு தந்திரோபாய தனிமை. மனசு ரொம்ப பாரமா இருக்கா? தனியா ஒரு இடத்துக்கு போங்க. அங்க எவ்ளோ வேணும்னாலும் கத்துங்க. உங்க கோவத்தை, விரக்திய வெளியே கொட்டுங்க. ஆனா அத ஒரு மனுஷன் காதுல மட்டும் சொல்லாதீங்க. தனிமையில கொட்டுறது பாதுகாப்பானது, ஆனா மனுஷங்க கிட்ட சொல்றது வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய ஆபத்து. இப்போ நம்ம கடைசி 4வது ரகசியத்துக்கு வந்திருக்கோம். இது உங்க கனவுகளை, உங்க லட்சியங்களை பாதுகாக்கிறத பத்தினது. ரொம்ப சிம்பிள். உங்க வெற்றி பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்க திட்டங்கள் மௌனமா இருக்கணும். அதாவது உங்க எதிர்கால திட்டங்களை அது நடக்கிற வரைக்கும் வெளியே சொல்லாதீங்க. இங்க பாருங்க, இந்த சார்ட் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லுது. ஒரு திட்டத்தை ரகசியமா வச்சிருக்கும் பொழுது அதோட வெற்றி வாய்ப்பு 90%. ஆனா அதையே நீங்க 4 பேர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அது பாதியா, அதாவது 45% குறைஞ்சிடுது. ஏன் இப்படி? இதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், மத்தவங்க பொறாமப்படுறவங்க இதெல்லாம் நடக்காது அன்னு சொல்லி உங்க நம்பிக்கையை உடைப்பாங்க. 2வது, இன்னும் முக்கியமான காரணம் நம்ம மூளை தான். நீங்க உங்க திட்டத்தை பத்தி பேசும்போதே உங்க மூளை நீங்க அதை சாதிச்சிட்ட மாதிரி ஒரு பொய்யான திருப்தியை கொடுக்கும். அந்த திருப்தி வந்ததும் உண்மையா உழைக்கிற வேகம் தானா குறைஞ்சிடும். ஒரு ராஜா தான் அடுத்த மூவ் என்னன்னு சொல்ல மாட்டாரு, அதை செஞ்சு காட்டுவாரு. அதுதான் சாணக்கியர் சொல்றது. ஒரு செஸ் விளையாடு மாதிரி தான். உங்க அடுத்த மூவ் என்னன்னு எதிரிக்கு தெரிஞ்சா ஆட்டம் முடிஞ்சுது. உங்க மௌனம் தான் உங்களுடைய உண்மையான சக்தி. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். நாம பார்த்த இந்த 4 ரகசியங்களும் சாதாரண விஷயங்கள் இல்ல. அது உங்களை சுத்தி நீங்களே கட்டிக்கிற ஒரு பாதுகாப்பு கோட்டை மாதிரி. அந்த கோட்டையோட 4 முக்கியமான தூண்கள் என்னென்ன?
உங்க பணம், உங்க பலவீனங்கள், உங்க குடும்ப பிரச்சனைகள், உங்க எதிர்கால திட்டங்கள். இந்த 4ல ஒரு தூண் ஆட்டம் கண்டாலும் மொத்த கோட்டையும் இடிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத கேக்கும்போது சிலருக்கு தோணலாம், ரகசியமா இருக்கிறது ஏமாத்துற மாதிரி இல்லையான்னு. கண்டிப்பா இல்ல. இது ஏமாத்துறது இல்ல, நம்மள நாமளே தற்காத்துக்கிற ஒரு உத்தி. உங்க மௌனம் உங்கள மத்தவங்க கண்ல மர்மமானவராகவும், மரியாதைக்குரியவராகவும், ரொம்ப வலிமையானவராகவும் காட்டும். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்க வாழ்க்கையில உங்க மௌனம் உங்கள ஒரு சக்தி வாய்ந்த வெற்றியாளரா மாத்தப் போகுதா, இல்ல உங்க வார்த்தைகளே உங்கள ஒரு பலவீனமான ஆளா காட்டிக் கொடுக்க போகுதா? யோசிச்சு பாருங்க. முடிவு உங்க கையில தான் இருக்கு.